ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு திரைப்படத்தோட 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வசூல் எவ்வளோ அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே உங்ககிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறது, ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ இவ்வளோ நாளாக வந்து பார்க்குறவங்களும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க நம்ம சேனலை. ஸோ கண்டிப்பாக தாறுமாறான ஒரு கலெக்ஷன் வந்து பெற்றிருக்கு. ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் 6 நாட்களில் 200 கோடி வசூல் செஞ்சது அப்படின்னு நேற்று வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இப்போ அஃபிஷியலாகவே 207 கோடி வரைக்கும் 6 நாட்களில் வந்து வசூல் செஞ்சுருக்கு அப்படின்னு அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக வந்து போட்டாங்க. சும்மா பிளாஸ்டான தரமான ஒரு வசூல் வந்து பண்ணிகிட்ருக்கு நம்ம கருப்பு திரைப்படம். ஸோ ஒரு வாரம் கூட இல்லைங்க, 6 நாட்களில் 207 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சதுன்னா அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இப்பயும் பார்க்குறேன் புக் மை ஷோலாம் வந்து அடித்து பட்டையை கிளப்பிட்டுருக்கு. வீக் டேஸில் ஹவுஸ்ஃபுல்லாக வந்து வேறு லெவலில் வந்து புக்கிங்லாம் வந்து சும்மா தாறுமாறாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ கருப்பனை அடக்க முடியாத ஒரு தாறுமான ஒரு சம்பவம். விஜய் அவர்களோட இடத்த கண்டிப்பாக சூர்யா அவர்கள் பிடிச்சிருவார். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒன்று நிறைய பேர் கேட்பீங்க, அஜித் அவர்கள்லாம் வந்து இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அஜித் அவர்கள் கண்டினியூஸாக வந்து படம் நடிக்கலை. ஸோ குட் பை டெக்லிக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அப்டேட் எதுவும் வரல. ஸோ அதனால் இப்போதைக்கு சொல்கிறேன், சூர்யா அவர்கள் கண்டினியூவாக வந்து 3 படம் வந்து கைவசம் வச்சிருக்காரு. ஸோ அதனால் சொல்ல வரேன். ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கருப்பு திரைப்படம் 5 கோடியே 20 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு 7வது நாள் இன்னைக்கு. ஸோ பேலன்ஸு நைட் ஷோ இன்னும் இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ. ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரை கட்டுங்கடங்காத ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். பாக்ஸ் ஆஃபீஸ் ரேம்பேஜ், அன்ஸ்டாப்பபிள் எப்படி வேணாலும் சொல்லலாம். கருப்பு திரைப்படம் ஒரு தாறுமான ஒரு கலெக்ஷன் வந்து பெற்றுட்ருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை 5 கோடிக்கு உள்ள இது வரைக்கும் வரவே இல்லை, பார்த்துக்கோங்க. ஸோ வீக் டேஸ் ஆரம்பிக்க போது சனிக்கிழமைக்கு பிறகு எப்படி போகுதுன்னு தெரியல. 10 கோடி கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி. அண்ட் அடுத்தபடியாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஸோ ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் வந்து வீரபத்ருடு அப்படின்ற பேரில் தாறுமாறாக வந்து சம்பவம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அங்கேயும் 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதிகப்படியாக 3 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. நம்ம சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு திரைப்படம், மன்னிக்கவும், நம்ம சூர்யா அவர்கள் நடித்த வீரபத்ருடு திரைப்படம் தெலுங்கு ஆந்திரா வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணியிருக்கு. ஸோ அங்கேயும் வந்து 2.5 கோடியிலேருந்து 3 கோடி வீக் டேஸில் வந்து சும்மா தரமான ஒரு சம்பவம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஃபாஸ்ட் ஃபீலிங்லும் வேறு லெவலில் வெறுத்தனமும் போயிட்டுருக்கு. அண்ட் அடுத்தபடியே கேரளாவில் 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 2 கோடியே 25 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். ஸோ அங்கேயும் சரி, அதேமாரி ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவும் சரி, கன்னடாவும் சரி, ஸோ ஒரு வேறு லெவலில் அந்தந்த திரையரங்களுக்கு அதுக்கேற்றா போல் வந்து கலெக்ஷன் வந்து டெய்லி வந்து பெற்றுட்ருக்கு. அதுவும் கேரளா மற்றும் ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடிக்கு மேலே தான். அண்ட் அடுத்தபடியே கர்நாடகாவில் 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 1 கோடியே 15 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ அங்கேயும் வந்து கோடி கணக்கில் வந்து ஒரு வாரம் முடிவில் ஸோ வேறு லெவலில் வந்து தாறுமாறாக வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு கர்நாடகாலையும். ஸோ அண்ட் அடுத்தபடியாக ஃபைனலில் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை நார்த் இந்தியா, வட இந்தியா சைடு 7வது நாள் 50 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ முந்தானத்தி கூட ஒரு 35 லட்சம் 40 லட்சம் கலெக்ஷன் பெற்றிருக்கு. இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறி இன்க்ரீஸ் ஆகி 50 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம கருப்பு திரைப்படம். ஸோ ஆல் ஓவர் தி இந்தியா 7th டே 12 கோடியே 50 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ அதாவது டெய்லியுமே வீக் டேஸில் இந்தியாவை பொறுத்தவரை 10 கோடி மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தபடியாக ஓவர்சீஸ் வெளிநாடுகள் பொறுத்தவரை 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 4 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம கருப்பு திரைப்படம். ஸோ அபவ் 4 crore மேலே வெளிநாடுலேயும் நல்ல ஒரு தாறுமான ஒரு சம்பவம் தான். ஸோ டோட்டலாக நம்ம வேர்ல்டு வைடு 7வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 16 கோடியே 5 லட்சத்துக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 16 கோடியே 50 லட்சத்துக்கு மேலே 16.5 crore மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம கருப்பு திரைப்படம் 7th டே. அதேமாரி 7 நாட்கள் முடிவில் மொத்தமாக ஒரு வாரம் முடிவில் 215 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 215 crore மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு திரைப்படம். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு பிக்கெஸ்ட் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த ஆண்டில் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தவரை உண்மையிலே ஒரு தரமான ஒரு சம்பவத்தை வந்து பெற்றிருக்கு நம்ம கருப்பு திரைப்படம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண் பண்ண கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.